நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. ரிஷப ராசி. ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அற்புதமா அமைந்திருக்கிறார். அதே போல 5ஆம் பாவத்துல கன்னி ராசியில் சுக்கிரன் அமர இருக்கின்றார். இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதும் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம், ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் எதுங்க? கன்னி ராசி. அப்ப அந்த கன்னி ராசியில் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைவது மிக மிக சிறப்பு. அது எந்த ஒரு ஜாதகமானாலும் சரிதான். பொதுவா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் அல்லது ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகர் பணங்காசுக்கு கஷ்டப்பட மாட்டான்னு அர்த்தம். அது ஆணோ பெண்ணோ, அப்ப யாராக இருந்தாலும் சரிதான். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசம் பணம் வரக்கூடிய மாதம். ரொம்ப நாள் ஆகுது, ஒரு பணங்காசு கொடுத்து வச்சிருக்கிறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ஃபினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்ல கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு தெரியாம ஒரு அமௌண்ட் நீங்க கொடுத்துருக்கலாம், இல்ல நமக்கு ஒரு ரிட்டையர்ட் பர்சனு அதுல போனா நமக்கு ஒரு 10 ரூபா நமக்கு கிடைக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பி அதை கொடுத்துருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அவங்க ஏதாவது கொடுக்காம ஏமாத்துறாங்க, இல்லை கொடுக்க முடியாதவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அது மாதிரிலாம் ராங்கா பேசுறது, அதனால வரக்கூடிய மன கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாதம் பணங்காசு வந்து சேரும். குறிப்பா ராசிக்கு 7, 12 கூடிய செவ்வாய் முழு அசுபராகி, 7, 12 கூடிய செவ்வாய் முழு அசுபராகி ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ரிஷபராசி என்பர்களே, கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு 3, 11 குருவுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது. அப்போ ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், மெயினா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், அல்லது காதலர்களாக இருக்கலாம், அதுல வரக்கூடிய பிரிவுகளாக இருக்கலாம். நான் ஒரு இடத்துல இருக்கேன், அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நாங்க பிரிஞ்சுட்டோம் சாமி, எப்படியா நாங்க திரும்பவும் ஜாயின் பண்ணணும், இல்ல மருமக கோச்சிங் போயிடுச்சு, இல்ல மாப்பிள்ளை கோச்சிங் போயிட்டாரு, பேச மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் குடும்பத்துல வரக்கூடிய மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு நல்லது நடக்கும். குறிப்பா குடும்பத்துல ஒரு நிம்மதி, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு சாமி, ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. அது பண கஷ்டம்னு இல்லைங்க, ஒரு வீட்டுல அடுத்தடுத்து எதையும் அவங்க சரியா பேச மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, உடல்நிலை ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடுகள் இருக்கு, இப்படி எல்லாம் தொடர்ந்து இதையும் அடுத்தடுத்து மனக்கவலைகள், மன கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க ராசிநாதன் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார். அதே போல பாக்யாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான்
லாபஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறார் போல் லாபாதிபதி பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இதெல்லாம் ரிஷபராசிக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்க போகுது. இதெல்லாம் ரிஷபராசிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது. அப்போ நிச்சயமா ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், மன கவலைகள் நீங்கி மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் நிற்கிறது பெருமாளுடைய வீட்டுல, புதனுடைய வீட்டுல. அப்ப புதனும் சுக்கிரனும் பெருமாளை பெருமாளை குறிக்கின்ற கிரகங்கள். அப்ப பாருங்க, ஒரு லக்ஷ்மி அயகிரிவரியோ அல்ல லக்ஷ்மி நரசிம்மரையோ வழிபாடு செய்வது சிறப்பு. ஒரு நரசிம்மர் வழிபாடு பண்றது, ஒரு நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அல்லது புதன் கிழமையில் சாயந்தர வேலையில 8 to 9 இல்லை 7 to 8 அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல ரிஷப ராசி என்பர்களே, மெயினா குடும்பத்துல ஒரு வளர்ச்சி, அதோட கூட குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில சிறப்பான மாதமாக அமைகிறது ரிஷப ராசி என்பர்களே.